தெருநாய் தொல்லை தலைமை ஆசிரியருக்கு ரூல்ஸ் விதித்த பள்ளிக் கல்வித்துறை. மாணவர்கள் மாணவர்கள் தெருநாய்களுடன் விளையாடுவது, உணவு கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க பள்ளிகள் தெளிவான அறிவுரை வழங்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் தெருநாய் தாக்குதலில் பாதுகாப்பாக இருக்க புதிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைக்குரிய சூழலை உருவாக்கியுள்ளது. நாய்க்கடி மற்றும் ரேபீஸ் தொடர்பான நோய் தாக்குதல் அதிகரித்து வருவதால் பள்ளி சுற்றுப்புறங்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு அவசியமாக உள்ளது. புதிய வழிகாட்டுதலின்படி பள்ளிகளில் நடைபெறும் காலை கூட்டங்களில் ரேபீஸ் விழிப்புணர்வு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் நாய்களை வீட்டில் வளர்ப்பவர்களிடம் அவற்றுக்கு தடுப்பூசி போடப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களில் எடுத்துரைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மாணவர்கள் தெருநாய்களுடன் விளையாடுவது, உணவு கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க பள்ளிகளில் தெளிவான அறிவுரைகளை வழங்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளதுப்பா. அடுத்து, வளாகத்தை சுற்றி தெருநாய்கள் காணப்படின் உடனடியாக உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க பள்ளிகள் பொறுப்பேற்க வேண்டும். இதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவரின் விவரங்கள் அறிவிப்பு பலகையில் வெளியிடப்பட வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய பாதுகாப்பு நடைமுறை பள்ளிகளில் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் கூட இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, லைக் பண்ணாங்கன்னா, எதுவுமே பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எனக்காக இந்த வீடியோ போல் நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லைக் பண்ணாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, எனக்காகன்னு எல்லாருக்காகவும் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.